அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, கோவிந்தரெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த தெய்வ திரு விநாயகம் விஜயலட்சுமி அவர்களின் 12ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து நம் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடத்தி கொண்டிருப்பதால் இந்த பூஜையிலும் அன்னதானத்திலும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். முருகப்பெருமானுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் பூஜை நடந்து கொண்டிருப்பதால் இந்த பூஜையில் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கோவிந்தரெட்டிப்பாளையத்தை சார்ந்த தெய்வ திரு விநாயகம் விஜயலட்சுமி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திரு தென்னரசு, சாரதா, தன்யஸ்ரீ அவர்களும், அர்ச்சனா, ஜெய் வினோத், நித்யு ஆகியோர்களும், அஸ்வினி, தவமணி, ரியாஸ்ரீ, டான்ஸ்ரீ மற்றும் செல்வநாதன், சாந்தி, கலைநேசன் ஆகியோர் அனைவரும் சேர்ந்து நம் தர்மசாலையில் பூஜை நடத்தி கொண்டிருப்பதால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று பல ஆண்டு கால வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தன் கடம்பனுக்கு, ஆறுமுகனுக்கு, வடிவேலனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கோவிந்தரெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த தெய்வ திரு விநாயகம் விஜயலட்சுமி அவர்களுடைய குடும்பமும் அவர்களை சேர்ந்தவர்களும் எல்லா நலன்களும் பெற்று பல ஆண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம். அன்பர்களே, அன்னதானமே சகல தானங்களிலும் சிறந்தது. பசி என்னும் நோய்தான் உலகத்திலே மிக கொடிய நோய். பசியின் மிகுதியால் பலவித நோய்களும் அறியாமையும் ஒழுக்கக்கேடுகளும் அதிகப்படுகின்றன. பசியினால் உழல்பவனது பண்பு பாழாகிவிடும், தன்னம்பிக்கை தளர்ந்துவிடும், ஊக்கமும் முயற்சியும் உருகுலைந்துவிடும், அறிவு கலங்கிவிடும், ஞானம் மறைந்துவிடும். கடைசியில் அவன் ஆத்மாவே கடைசேர வழியில்லாமல் போய்விடும். எனவே பசியை அகற்றும் அறப்பணியை செய்பவனே
மனித குலத்திற்கு நன்மை செய்பவனாவான். உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது பழங்காலம் முதல் இன்று வரை நிலவும் சித்தாந்தம். பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்வதே ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்ற திறவுகோலை கொண்டுதான் மோட்சமாகிய மேல் வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்திலும் அழியாத பேரின்பத்தை அனுபவித்து வாழ முடியும். ஆகையால் அன்பர்களே, ஏழைகளின் பசியை போக்க பாடுபடுங்கள். கல்யாணம், குழந்தை பேறு, தெய்வ பூஜை, பண்டிகைகள் போன்றவற்றின் போது படாத ஓமங்களுக்காக பொருள் செலவு செய்வதை குறைத்து பசியை அகற்றும் உயர்ந்த தர்மத்தை செய்து எல்லாவித நலன்களும் பெறுங்கள். பெரியோர்களே, ஆதரவற்ற முதியவர்களுக்கு தினமும் மதிய உணவு வழங்க திட்டமிட்டு இருப்பதால் கருணை உள்ளம் கொண்ட அன்பர்கள் தங்களால் முடிந்த பண உதவியோ அல்லது பொருள் உதவியோ கொடுத்து இறைவன் அருள் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மாதந்தோறும் வரும் பூசம் மற்றும் கிருத்திகை பௌர்ணமி ஆகிய சிறப்பு நாட்களில் நம் தர்மசாலையில் பூஜையும் அன்னதானமும் நடைபெற்று கொண்டிருப்பதால் நீங்களும் அந்த நற்காரியத்தில் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கருணை உள்ளம் கொண்ட அன்பர்கள் மாதந்தோறும் தங்கள் வருவாயில் 1% பணத்தை ஏழைகளின் பசியை போக்க உதவி செய்யுங்கள். அன்பர்களே, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தர்ம காரியத்தையும் நம்மளுடைய வெற்றி ஒளி யூடியூப் சேனல் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கிறோம். ஆகையால் தங்களால் முடிந்த உதவியை நம் தர்மசாலைக்கு செலுத்தி இறைவன் அருள் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம்,